பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3 மே 2025 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கடலோர மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி மையங்கள் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன முக்கியமான நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள விழிஞ்சம் அப்படின்ற இடத்துல சர்வதேச துறைமுகம் ஒன்று புதுசாக துவக்கி வச்சுருக்காங்க. சரியா, ரொம்ப முக்கியமானது. திருவனந்தபுரத்து பக்கத்தில் இருக்க விழிஞ்சம் அப்படின்ற இடத்துல சர்வதேச துறைமுகம் துவங்கியிருக்காங்க. நாட்டின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் இதுதாங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, நாட்டின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம். அதாவது ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம்னா என்ன அப்படின்னா, பொதுவாக கப்பல் நிறுத்தக்கூடிய இடங்கள் 20 அடி ஆழங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். இது 30 அடிக்கு மேலே ஆழம் கொண்ட ஒரு துறைமுகம். சரியா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் நிறுத்துகிற இடம் மிகப்பெரிய கப்பல்கள் கூட வரலாம், அதிகமான சரக்குகளை கையாளலாம் அப்படின்றதுக்காக இந்த ஆழ்கடல் துறைமுகத்தை கேரளாவோட விழிஞ்சம் பகுதியில் துவங்கியிருக்காங்க. கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கப்பல் கட்டுமானத்தில் உலகில் உள்ள முதல் 20 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றா விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. சரியா, சரி, ரைட்டு, ஓகே. அடுத்து பாருங்க, இது முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னா, அதாவது இது மதுரை மாவட்டம் நியூஸ் பேப்பர்னால மதுரை சார்ந்த நியூஸ் வரும். ஆனால் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சிலது நம்ம படித்து வச்சுக்கணும். என்னென்னா, சித்திரை திருவிழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு குளிர்பானம் வழங்கிய இஸ்லாமியர்கள் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே சைவமும் வைணவமும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா எது அப்படின்னா சித்திரை திருவிழா. இது நம்ம 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நாளைக்கு சாட்சா கூட உங்களுக்கு எடுத்து போட்டு வரேன். சரியா, இந்தியாவிலேயே சைவமும் வைணவமும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய திருவிழா எது அப்படின்னா மதுரை சித்திரை திருவிழா. சரியா, அதே மாதிரி 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெறுதுங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையில், அதாவது சென்னையில் காட்டாங்குளத்தூரில் நடைபெறுது. இது ஒரு, அதாவது மதம் சார்ந்து இருந்தாலும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா, ஏன்னா நம்ம ஹெச்ஆர்என்சி எக்ஸாம்ஸ் எழுத போனால் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னா சென்னையில் காட்டாங்குளத்தூர். சரியா, அதாவது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் நடைபெற உள்ளது. மே 5ஆம் தேதியிலிருந்து 3 நாட்கள் நடைபெறுது. சரியா, சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்கள், இந்த முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னா, உணவு தொழில்நுட்பம் மற்றும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி எங்கே அப்படின்னா மட்டீசியா சார்பாக மதுரையில் ஐடாஸ் கட்டர் அரங்கத்தில் நடைபெறுது. அதான் சொன்னேன்ல, மதுரை சார்ந்த நியூஸ் வந்தாலும் ஒரு சிலது முக்கியமானதாக வரும். அதாவது உணவு தொழில்நுட்பம் சார்ந்த கண்காட்சின்னு சொல்லிட்டு நான் இன்ன வரையும் நியூஸ் பேப்பரில் படித்ததில்ல. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக இந்த கண்காட்சி நடக்குது. எங்கே அப்படின்னா மதுரையில். சரியா, உணவு தொழில்நுட்பம் மற்றும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. இதில் உணவு தொழில்நுட்ப கண்காட்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, மதுரையில் நடைபெறுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி, அடுத்து பார்க்கலாம். இதில் அதாவது ஆந்திராவில் 58,000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் துவக்கி வச்சுருக்காங்க. இதில் மெயினாக ஆந்திராவோட தலைநகர் அமராவதியை அதாவது பெருசாக்குறதுக்காக, சரியா, டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறையா ஒதுக்கியிருக்காங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்வர்ண ஆந்திரா அப்படின்ற ஒரு திட்டம் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அப்போ அது கேட்பாங்க, அதாவது தங்க ஆந்திரம் அப்படின்ற மாதிரி தமிழில் அர்த்தம் வரும். அப்போ இந்த ஸ்வர்ண அப்படின்ற அடைமொழியோட எந்த மாநிலம் டெவலப்மெண்ட்டுக்காக திட்டங்கள் தீட்டிட்டு வருது அப்படின்னா ஆந்திர மாநிலம், ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 2047 வளர்ந்த பாரதம், விஸ்கித் பாரத். சரியா, $30 ட்ரில்லியன் எட்டணும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு முன்னோடியாக அமையும் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி பேசியிருக்காரு. சரியா, அப்போ ஸ்வர்ண அப்படின்ற அடைமொழியோட திட்டங்கள் எந்த மாநிலத்தோட டெவலப்மெண்ட்டுக்காக துவங்கியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர மாநிலம். சரியா, சரி, அதே மாதிரி இது முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. தெருநாய்களை கட்டுப்படுத்த 9 அம்ச செயல் திட்டங்கள். சரி, அதில் செயல் திட்டங்கள் நிறையா இருக்குது. அந்த 9 அம்சம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. மெயினாக என்னென்னா, எந்த மாநிலம் தெருநாய்களை கட்டுப்படுத்துறதுக்காக 9 அம்ச செயல் திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு தான். ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்கள். சரிங்க, பார்க்கலாம். என்ன அப்படின்னா
இது ரொம்ப முக்கியமானது. நம்மாழ்வார் விருது சரியா யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு நம்மாழ்வார் விருது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுது 2024 சரியா. அதன்படி இந்த வருடம் வந்து 3 பேத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா கோவை மாவட்டத்தை சேர்ந்த சம்பத்குமார், அவருக்கு முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. உயிர்ம வேளாண்மைக்கு பரிசு கொடுக்கறது நம்மாழ்வார் விருது ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கறது சரியா. அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தை சேர்ந்த சம்பத்குமாருக்கு முதல் பரிசு 2.5 லட்சம் ரூபாய். இரண்டாவது பரிசு யாருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெகதீஷ் அப்படின்றவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. மூன்றாவது பரிசு யாருக்கு அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த காளிதாஸ் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க சரியா. இது 3 ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். பாஸ் பண்ணி கூட இவங்க 3 பேர் பேரையும் எழுதி வச்சுக்கோங்க சரியா. சரி, அடுத்தது பார்க்கலாம். ஒரு சில நியூஸ்லாம் படித்தா நம்மளுக்கு கடுப்பாகும் சரிங்களா. அது இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் வடகிழக்கு மாநிலங்களை ஆக்கிரமிக்க வேண்டும் அப்படின்னு வங்கதேசத்தோட முன்னாள் இராணுவ தளபதி வந்து சொல்லியிருக்காராம். ஆக்சுவலாக 1971 நம்ம இந்தியா இல்லைன்னா வங்கதேசம்னு ஒரு நாடே கிடையாது. அதை பேஸ் பண்ணி தான் 1972 சிம்லா ஒப்பந்தமே வந்திருக்கும் சரியா. அதிகமான மக்கள் வந்து 1971 அங்கே பங்களாதேஷ், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த பங்களாதேஷில் வந்து இருக்க முடியாமல் அகதிகளாக வந்தாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்திய இராணுவம் வந்து ஒரு முன்னேற்பாடு எடுத்து தனியாக பங்களாதேஷ்னு ஒரு நாடை வந்து பிரித்து கொடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி அவரோட முன்னாள் இராணுவ தளபதி எப்படி பேசியிருக்காரு பாருங்க சரிங்களா. அதான் என்ன ரங்கா ஜோக் காட்டுறியா அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் இருக்கும். கூட்டுன்னு போங்கடா அப்படின்ற மாதிரி தேவையில்லாத வந்து வார்த்தையை விடுறாங்க. இப்படி தான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு தடவை வார்த்தை விட்டார். அதாவது ஷேக் ஹசீனா போனதுக்கப்புறம் முகமது யூனுஸ் வந்தார் இல்லைங்களா. அப்போ வார்த்தை விட்டப்போ என்னாச்சு அப்படின்னா இந்திய இராணுவம் வந்துட்டு நோமன் லேண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பங்களாதேஷ் பார்டர், இது இந்தியா பார்டர் அப்படின்னா இந்த நடுவில் வந்து ஒரு சில பகுதி இருக்கும். இந்த பகுதியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோமன் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது 2 பேத்துக்கும் பொதுவான பகுதி. ஒரு வேளை போர் எது தொடங்க போகுதுன்னா இங்கே தான் உட்காந்து விவாதிப்பாங்க எல்லாமே. அப்போ வந்து அவர் இப்போ இருந்த பங்களாதேஷோட பிரதமர் வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் வாய் விட்டதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்திய இராணுவம் இந்த நோமன் லேண்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட இராணுவத்தை வந்து இந்தியா வந்து நிப்பாட்டி வச்சாங்க. அதுக்கு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல சரியா. அதனால் பார்த்து பேசணும் ரைட். ஓகே, அடுத்தது பார்ப்போம். இது பாருங்கள் ரொம்ப முக்கியமானதுங்க. ஊபி கங்கா விரைவு சாலையில் போர் விமானங்களை தரையிறக்கி ஒத்திகை. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது மீரட், அதாவது பிரயாக்ராஜ்லேருந்து மீரட் இடையே வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டருக்கு ஒரு சாலை போட்டிருக்காங்க. அதாவது அவசர காலத்தில் வந்து இந்திய விமானப்படை விமானங்கள் இந்த சாலையிலேயே வந்து தரையிறங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 3 சாலை இருக்குது இதே மாதிரி. லக்னோ, ஆக்ரா, பூர்வாஞ்சல், பந்தேல்கண்ட் அப்படின்ற 3 சாலைகள் இருக்கு. ஆனால் இந்த கங்கா விரைவு சாலை பிரயாக்ராஜ் டு மீரட் 3.5 கிலோமீட்டரில் இருக்க கங்கா விரைவு சாலை எதுக்கு சிறப்பு அப்படின்னா இரவு நேரங்களில் கூட போர் விமானங்கள் இங்கே தரையிறக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த 3 விரைவு சாலைகளை வந்து காலை நேரத்தில் மட்டும்தான் தரையிறக்கி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஆனால் இது வந்து இரவு நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தரையிறக்கலாம். மெயினாக எந்த விரைவு சாலை, இது பேர் என்ன அப்படின்னா கங்கா விரைவு சாலை. எங்கே அப்படின்னா பிரயாக்ராஜ்லேருந்து மீரட் வரையும் போடப்பட்ட விரைவு சாலை 3.5 கிலோமீட்டருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், பார்த்து வச்சுக்கோங்க சரியா. சரி, அடுத்தது பாருங்கள். இந்தது முக்கியங்க. என்ன அப்படின்னா சுபாஷிஷ் சௌமியாவுக்கு AIFF விருது சரியா. இந்தியா கால்பந்து சம்மேளனம் சார்பாக வழங்கப்படக்கூடிய விருது. இது மெயினான விருதுகள் சரியா. கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாகவும் வைக்கிறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி சரியா. இந்திய கால்பந்தின் சிறந்த வீரராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா சுபாஷிஷ் போஸ் அப்படின்றவர். சிறந்த வீராங்கனையாக யார் அப்படின்னா சௌமியா குகுலோத் அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஆடவர் கால்பந்து அணியோட டிஃபெண்டராக இருந்திருக்காரு. சரி ரைட்டு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆடவர் அணியோட பயிற்சியாளர் விருது யாருக்கு அப்படின்னா அதாவது காலித் ஜமீல் அப்படின்றவருக்கு வழங்கப்பட்டிருக்கு சரியா. ஆடவர் அணியோட பயிற்சியாளர் விருது காலித் ஜமீல். அதே மாதிரி சிறந்த மகளிர் அணி பயிற்சியாளர் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ பூமி சரியா. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சிறந்த மகளிர் அணி பயிற்சியாளர் யார் அப்படின்னா ஸ்ரீ பூமி. அடுத்தது பாருங்க, நம்பகமான வீரர் விருது யார் அப்படின்னா பெர்னாண்டஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பகமான வீராங்கனை விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா தெய்பிசனா
சானு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, சிறந்த கோல் கீப்பர் விருது ஆடவர் பிரிவில் விஷால் கைத் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பெண்கள் பிரிவில் சிறந்த கோல் கீப்பர் யாருன்னா பந்தோய் சானு அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கக்கூடியதாங்க முக்கியமானது, அடிக்கடி கேட்பாங்க, சிறந்த நடுவர் விருது. சரியா, அந்த கால்பந்து சம்மேளனம் சார்பாக வழங்கப்படக்கூடிய விருதில் சிறந்த நடுவர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆடவர் பிரிவில் ஆர் வெங்கடேஷ் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்காரர்னால கேட்கலாம். அதே மாதிரி மகளிர் பிரிவில் ரஞ்சிதா தேவி சிறந்த நடுவர் பிரிவில் கொடுத்துருக்காங்க. உதவி நடுவர் விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைரமுத்து ரியோலாங் இவங்களுக்கு வந்து உதவி நடுவர் விருது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வாட்சிட்டேன், நீங்கள் ஒரு தடவை பாஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் தெளிவாக வைக்கிறேன், இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரிதான். சரியா, சரி ரைட்டு, ஓகேங்க. ஓகே, இன்னைக்கு முக்கியமான நியூஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இது வேணால் கூடுதலாக பார்த்து வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு சிலது நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் சார்ந்தால் கேட்கலாம். அதாவது இரத்த கூறுகள் மேலாண்மை வலைதளம் அப்படின்னு ஒரு வலைதளம் இருக்குது. பிளட் இன், அதாவது பிளட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இரத்த கூறுகள் மேலாண்மைக்கான வலைதளம். சரியா, ஒரு பிரைவேட் வலைதளம். இதை வந்து முன்னணி நிறுவனங்கள் ஒன்றான லைட்ஸ் டெக்னாலஜி வந்து கையகப்படுத்தியிருக்கு. அப்போ இது கேட்கலாம். சரிங்களா, இந்த பிளட் இன் அப்படின்ற வெப்சைட்டை இப்போ கரண்ட்டாக யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா லைட்ஸ் டெக்னாலஜிஸ். சரியா, லைட்ஸ் இல்லை LYTUS லைட்டஸ் டெக்னாலஜி வந்து இந்த பிளட் இன் அப்படின்ற வெப்சைட்டை வந்து இப்போது ரீசெண்டாக இவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்க, இன்றைக்கி அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போது இது வந்து நீங்கள் 4ஆம் தேதி இந்த நியூஸை வந்துட்டு பார்ப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 4ஆம் தேதி சாயந்தரம் வந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஆயத்த ஆடைகள் உற்பத்தியில் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது. சரியா, அது மேபி நாளைக்கு நியூஸில் வரலாம். அதை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி.